ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லூ பிரைஸ்டிம் எர்லூசர் ப்ரைஸ் டு த சேவியர். இந்த புது வீடியோவில் உங்களுக்கு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோலையும் இன்றைக்கி நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி ஜெபம் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையும் ஜனங்களோடு தேவன் பேச இருக்கிற வார்த்தைக்காக நன்றி. தேவன் தாமே ஜனங்களோடு பேசுங்க, அவங்களுக்கு தேவையான வார்த்தைகள் கர்த்ததாமே கொடுங்க. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்ததாமே ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ இந்த புது வீடியோலையும் தேவன் இந்த வீடியோலையும் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரைச்சியஸ் மேன். அதாவது நீதிமான். யார் அந்த நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நீதிமான் அப்படின்ற அம்சங்கள் பார்த்திங்கன்னா வேதத்தில் நிறைய நபர்களோடு நம்மளால் அதை பார்க்க முடியும். இந்த நீதிமான் என்ற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் நீதிமானாக இருக்கிறேனா அப்படின்றத குறித்து ஒரு 3 காரியம் நான் உங்களுக்கு கிறிஸ்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இல்லைனா கூட நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருப்பதற்காக நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பழக்குவிக்கணும். நம்ம அதுக்கு பழகணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா, நான் நீதிமானாக இருக்க முடியும். நான் நீதிமானாக இருந்தேன்னா அதனால என்ன பலன் வந்தது அப்படின்றதையும் ஒரு 3 நபர்களை குறித்து யார் நீதிமானாக இருந்தார்கள் என்று குறித்து இன்னைக்கு நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு கண்டிப்பாக தேவன் உங்களோடு பேசுவாராக. என்னோடு நீங்கள் இந்த செய்தியை கவனிக்கும் பொழுது தயவாய் வசனத்தை வேதத்தில் பார்க்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், நோவாவை குறித்து பார்க்க போகிறோங்க. நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தார். வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 6 verses 9 நோவாவின் வம்ச வரலாறை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயும் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதில் முதலாவது அங்கே நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதனால் நீதிமானாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார். நான் இங்கிலீஷில் நிறைய வேர்சஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். தேவனோட சஞ்சரிப்பது என்றால் என்னென்னா, தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் இந்த முதல் காரியம். யார் நீதிமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்சன் ஒன் ஹூ வாக் வித் காட். யார் தேவனோடு நடக்கிறார்களோ அவர்கள் நீதிமானாக இருக்கிறார்கள். நீங்கள் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நீதிமான். நான் என் வாழ்க்கையில் நான் சோதித்து அறியணும்னா செய்கிற காரியங்கள் நான் தினமும் தேவனோடு ஒரு உறவாடல் இருக்கிறதா, இல்லை சும்மா நான் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரிடத்தில் சும்மா பேசுகிறது போல், ஏதோ அப்பா அம்மா கிட்ட ஒரு குட் பை சொல்கிறது போல் ஆண்டவரிடத்தில் பேசுகிறேன்னா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடக்கிற விதம் ஃபுல்லாக நான் ஆவிக்குள்ளே நிறைஞ்சு தேவனோடு நடந்து நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் நீதிமானான செயலாக இருக்கிறதான்றதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கி நோவா பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே தேவன் ஆதாமை ஏவாளை உண்டாக்கி தேசத்தில் முழுக்க ஜனங்கள் நிறைந்திருக்கிறாங்க. தேசத்தில் முழுக்க ஜனங்கள் இருந்தாலும் கூட எல்லாரும் வழி விலகி அழிஞ்சு கெட்டு போவதற்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ தேவன் வானத்திலிருந்து பூமியை பார்க்கும் பொழுது நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பார்க்கும்போது, நோவா தேவனோட சஞ்சரித்ததினால் அவன் நீதிமானாக இருந்தான். தீங்குகளை விட்டு விலகி இருந்தான். அப்படிப்பட்ட நீதிமானாக இருக்கிற நோவாவை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தேர்ந்தெடுக்கிறார். எதற்காகனா, பெரிய ஒரு முக்கியமான அவருக்காக. God is selecting. ஸோ நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தால் சில பெரிய திட்டங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். அதுக்கு ஒரு உதாரணமாக நோவோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னா, கீழே வாசிச்சிங்க அப்படின்னா பயங்கரமான பாவம், தேசம் முழுதும் பயங்கரமான பாவம். தேவன் உற்று பார்க்கிறார் தேசத்தை. பயங்கர கொடிய பாவங்கள் நிறைந்திருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், தேவன் மனுஷர்களை படுத்ததுக்காக தேவன் விசனப்படுகிறார். எதற்காக இந்த ஜனத்தை நான் படைச்சேன் விசனப்படுகிறார். அப்போ நோவா கிட்ட சொல்கிறார், நோவா நீ ஒரு பேழையை உருவாக்கி அங்கே நான் சொல்லுகிற விலங்குகள், நாட் ஓன்லி மனுஷன் செய்கிற பாவத்தினால தேவன் மொத்த தேசத்தையும் அழிக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறார். அப்போது நோவா இடத்துல தேவன் சொல்லுகிறார், தேவன் நீ ஒரு பேழையை கட்டுற, அதில் நான் உன்னுடைய பிள்ளைகளையும் நோவா நீ நிமித்தம் சில விலங்குகளையும் அதில் நீ ஏற்றி கொண்டு போ அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுகிறார்? முழுசும் ஒருத்தரை கூட விட்டு வைக்கலாங்க, முழு தேசத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வரப்போகிற புது சந்ததியை தேவன் அவருக்குன்னு தெரிந்து கொள்ளும்படியாக நோவா செலக்ட் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய வேலை பாருங்களேன் நோவாக்கு. அப்படிப்பட்ட இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ நம்ம நினைக்கலாம் ஆதாம் ஏவாள் தான் எல்லோரும் தோன்றுனாங்க அப்படின்னு. கரெக்டு தான்.
அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாரும் அழிக்கப்பட்டதுனால நம்ம பார்த்தீங்கன்னா ஆதாமேவாள் வம்ச வரலாறு வழியாக வந்த நோவாலிருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதா இப்போ இருக்கிற எல்லா வம்சங்களும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. அங்கே சொல்லுகிறது, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவர்கள் பூமியில் இராதபடிக்கு நிர்மூலமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டது. அவங்க மாத்திரம் தான் தப்பிச்சு கொண்டாங்க. நாம் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தால், சில நேரத்தில் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா எல்லாரும் மேலும் தேவன் கிருபை உள்ளவர்களாக இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தால் தேவன் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிப்பார். கண்டிப்பாக அந்த போராட்டத்தில் உங்களை விடுவிப்பார். அதற்கு நீங்கள் தேவனோடு நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் நீதிமானாக இருப்பீர்கள். நீங்கள் நீதிமானாக இருந்தால் தேவன் உங்களை எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களை மாத்திரம் காக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக யாரை குறித்து பார்க்க போகிறோம்னா லோத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். லோத் ஆபிரகாமோட சகோதரராக இதே வரிசையில் வருகிறார். நோவாவுக்கு அப்புறமாக லோத் வருகிறார். நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். நாள்தோறும் அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை பார்த்தீங்கன்னா காம விகார பாவங்கள் எல்லாத்துக்கும் பயந்து லோத் அதை பார்த்து ரொம்ப மனசஞ்சலப்படுகிறார். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு லோத்தை குறித்து அங்கே வாசிக்கும் போது ஒரு தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான் லோத்து. தேவ பக்தி அவனுடைய வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கையில் தேவன் மீது அது பக்தி அப்படின்றத நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதில் போட்டிருந்துச்சு, ஃபியர் ஃபார் காட். தேவனுக்காக பயம், தேவன் மேல் ஒரு பயம். நம் தேவன் பெரிய தேவன், நம் தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், அவர் பெரிய தேவன், அவர் மேல் ஒரு பயம் இருக்கிறவர்கள், அவருக்காக அந்த பயப்படுறவர்கள் தான் அவருக்காக கீழ்ப்படுகிறாங்க. அப்படி பயமோடு பயபக்தியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவர்கள் மேலே அவர்கள் தான் நீதிமானாக இருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு சோதிச்சு அறியணும், நான் செய்கிற காரியங்களில் தேவன் மேலே ஒரு பயபக்தியோடு நான் காரியத்தை செய்கிறேனா அதை நம்ம சோதிச்சு அறியணும். லோத்து ஒரு நீதிமானாக இருக்கிறார். அங்கே தேசத்தில் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க. தேவன் லோத்தை ஆபிரகாமை நிமித்தமாக நினைவு கூறுகிறார். அவன் நினச்சிருந்தா பாவம் செஞ்சுருக்கலாம். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்யும்போது அவன் ஒருத்த மட்டும் ஏன் பாவம் செய்யாமல் இருக்கு, அவனுக்கு சஞ்சலமாக இருக்குது. ஏன்னா தேவனுடைய பயம் இருக்குது அவனுக்குள்ள. கீழே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக வாசிக்கும் பொழுது, அவன் தாமதித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டு சொல்லிட்டார், எப்பா நான் தேசத்தை முழுசு அழிக்க போகிறேன்ப்பா, இங்கிருந்து நீ என்ன பண்ணுற, உன்னையும் மனைவி கூட்டி கிளம்புப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் தாமதிச்சுட்டு இருக்கான். அப்போ சொல்கிறார், அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கைகளையும் பிடித்து அவன் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஸோ ஒரு பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறனால பாருங்கள், ஒரு இரக்கம் வைக்கிறார் பாருங்கள். அங்கே சொல்லுகிறது, இரக்கத்தினாலே தேவனுடைய இரக்கம் நம்மளுக்கு வேணும்னா ஒரு பாவத்தை பார்த்த ஒரு சஞ்சலம் இருக்கு, அவர் மனசு கஷ்டப்படுறாரு பாருங்க. இது எப்போ வரும்னா, இது பாவம், இதுக்குடைய வேதனை. ஒருத்தன் தப்பு செய்யும்போது ஒரு வேதனை எப்போ தெரியுமா வரும், தேவனோட இருதயம் உள்ளவர்களுக்கு தான் அந்த வேதனை வரும். மற்றவங்க பாவம் செஞ்சதை பார்த்து நான் அப்படி இல்லைப்பா அப்படின்னு நினச்சி நம்ம போகிறவராக நம்ம இருக்கிறோமா, இல்லை மற்றவங்க செய்கிற பாவத்தை பார்த்து நான் திருப்பி செய்கிறவனா இருக்கிறேன்னா, இல்லை அந்த பாவம் செய்கிறவர்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபித்து, ஐயோ என் தேசம், என் தேவன் உண்டாக்கின என்னுடைய தேசம் இப்படி பாலை அழிகிறதே நினச்சி அவர்களுக்காக கவலைப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கமா, எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்மை தாமே சோதித்து அறியணும். இது நிமித்தமாக லோத்து நீதிமானாய் இந்த இடத்துல காணப்படுகிறார். நாமும் இதே போல மற்றவர்கள் செய்கிற பாவத்திற்காக நம்ம உடன்படாமல், அந்த பாவத்தை நம்ம கேடுபட்டு போகணும் நம்ம கண்டுக்காமல் விடுறதை காட்டிலும் அவர்களை நினச்சி வருத்தப்படுறது, அதுக்குள்ளே நான் அந்த பாவத்துக்குள்ளேயும் போகாமல் இருந்து நாம் அதிலிருந்து தப்பிக்கப்படுவோம். அப்படி இருக்கிறவர்களாக நான் நீதிமன்றாக நடப்போம். மூன்றாவதாக யாரை குறித்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பை குறித்து பார்க்க போகிறோம். யோசேப்பு ஒரு சூப்பரான கேரக்டர். பைபிளில் வேதாகமத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தன்னுடைய சகோதரர்கள், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை விற்று போடுறாங்க.
எகிப்தில் விற்று போடுறாங்க. அங்கே போயிட்டு அவர் நினச்சிருக்கலாம், இனி என்ன நம்ம இருக்க போகிறோம், நமக்கு பிடிச்சது போல் நம்ம வாழ்ந்துடலான்னு அங்கே அவர் இருந்திருக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களில் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் ஒரே தேவன் அப்படின்றது இஸ்ரேல் ஜனத்தில் மட்டும்தான் இருக்குது. எகிப்தில் அப்படி கிடையாது. ஆனால் அங்கே போயும் கூட தேவனுக்கு ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கிற அந்த யோசேப்பு என்ன பண்ணுகிறார் என்றால், யார் நீதிமான்னு சொல்ல வருகிறேன். அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39:9 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, இந்த வீட்டில் அதாவது என்ன நடக்குதுன்னா, வீட்டு எஜமானுடைய மனைவி வந்து தினம் அதில் நான் கீழே வாசிக்கும் போது அந்த வேர்டு அப்போ தான் நல்லா கவனித்தேன். நான் தினம் யோசேப்போடு ஒரே வாக்குவாதம்னா, யோசேப் மேல் கண்களை வைத்ததுனால அவள் என்னோட நீ சயனின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறா. இந்த பாவத்தை யோசேப்புக்கு வருகிறது மறைமுகமாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டராக வருது. மறைமுகமான அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சில நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட ஒரு பாவங்கள் இது மாதிரி சின்ன பாவமோ பெரிய பாவம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறா இருக்கிறோம். யோசேப்பு இங்கே என்ன பண்ணுகிறாரு பாருங்க. நீர் அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி கேட்குறாரு பாருங்களேன். பாவத்தை விட்டு ஓடுறாரு. இதுதான் பாவத்தை விட்டு ஓடுகிற வாழ்க்கை, பாவத்தை தள்ளி வைக்கிற வாழ்க்கை. யார் வாழ்க்கையில் பாவத்தை விட்டு ஓடுகிறார்களோ அவர்கள் நீதிமான். யோசேப்பு இங்கே நீதிமானாக காண்பிக்கப்படுகிறார். நாமும் நம் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாவங்கள் நம்ம நோக்கி வரலாம். யார் மூலம்னா வரலாங்க. நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஏன் திருமணம் செய்து முடிந்தவர்களாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாக இருக்கணும். நீதிமானாய் அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இந்த இதுக்கு மேலே இருக்கிற வசனத்தில் அங்கே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 2வது வசனம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரியசுத்து உள்ளவனாய் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்யும் யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவனோட எஜமான்கள் கண்டார்கள் அப்படின்லாம் இருக்குது பைபிளில். அப்போது நாம் காரியசுத்தவர்களாக இருந்து நம்ம நீதிமானாய் நம்ம நடக்கணும். பாவம் வந்துச்சுன்னா பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். ஆண்டவருக்காக எல்லா விஷயத்தையும் இந்த பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு எல்லா விஷயம் நஷ்டமா என்றேன் அப்படின்றார். எல்லா காரியங்களையும், இந்த உலகத்துக்கேற்ற காரியம் நம்மளுக்கு வேண்டாம், இந்த உலகத்துக்கேற்ற பாவம் நம்மளுக்கு வேண்டாம். நீதி உள்ள வாழ்க்கையில் நாம் நடப்போம், நீதிமானா இருப்போம். என் வாழ்க்கையில் நம்ம சோதிச்சறிய வேண்டியது என்னன்னா, அதை சொல்கிறார்ல, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒருவேளை நீங்கள் பரிசுத்தமாக இருக்கலாம், பாவத்தை விட்டு விலகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி யோசிக்கணும், ஒருவேளை ஏதோ ஒரு சின்ன தவறு கூட நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்குதா, நான் என்னுடைய எல்லா நடக்கையிலும் என்னுடைய எல்லா செயல்களிலும் நான் நீதிமான நடக்கிறேனா, தேவனுக்கு ஏதோ ஒரு சின்ன காரியம் கூட என் வாழ்க்கையில் நான் அவர் கவலைப்படுகிறவராக நான் இருக்கிற மாதிரி நான் நடந்துடக்கூடாது அப்படின்றதில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும். தயவாக சொல்லுகிறேன், இந்த வார்த்தையில் ரொம்ப நிலைச்சிருங்க. நீதிமானாக இருக்கணும். பாவத்தை விட்டு விலகி ஓடுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் நீதிமானாக இருப்போம், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழுவோம். இதை கொண்டு, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படியாக நம்ம ஜெபிக்கவும் செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நீதிமானாய் என்னையும் நீங்கள் நடத்துங்கப்பா, என்னையும் உடைய வழியில் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை அவருடைய வழியில் நடத்துவார். நாம் நீதிமான்களாக இருப்போம் என்று விசுவாசிக்கிறேன். இதை ஜெபித்து முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கி தேவன் தாமே பேசி இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, நாங்கள் யோபுவை குறித்து ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் வேதத்தில் ஜாக்கோப்பை குறித்து பார்க்குறோம், ஆண்டவர் ஜோசப்பை குறித்து பார்க்குறோம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் லோத்தை குறித்து பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கொண்டு தேவன் தாமே ஜனங்களை தொட்டு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. உமக்கு பிரியமாய் நீதிமானாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை கொடுங்க. முற்றிலும் உடைய கரத்துக்குள்ளாக தாழ்த்துக்கும் அர்ப்பணிக்கிறோம். நீ செய்யவிருக்கிற எல்லா நற்கிரிகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவஜனமே, இந்த மாதிரி வாரம் நிறைய வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களோடு பேசி கொண்டு வருகிறார்.
நிறைய பேர் நான் சொன்னது போலவே திருப்பியும் மீண்டும் மீண்டும் எனக்கு நிறைய பேர் மெசேஜஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா இருக்குது இந்த மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை, இன்னும் வேதாகம ஆராய்ச்சிகளை கொண்டு உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். சில நேரங்கள் பாடல்களை கொண்டு தேவனை துதிக்கும் துதியாலையும் நம்ம தேவனோடு ஆராதிக்கிற பாடல்களையும் இந்த சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.